Hello students, welcome to Education Plus. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ CBSE Class 10 Chapter 5 Arithmetic Progressionல Exercise 5.2 11th sum and 12th sum பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்ஸ்லாம் ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னு சொன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸையும் பார்த்துருங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அதை சால்வ் பண்ணலாம். Which term of the AP 3, 15, 27, 39 will be 132 more than its 54th term அப்படின்னு கேக்குறாங்க. So which term of the AP அப்படின்னா அது AN, அது நமக்கு தெரியாது, ரைட்? ஸோ இது வந்து எப்போ வந்து 132 more than A54th term அப்படின்னு கேக்குறாங்க. இதுதான் கொஸ்டின். ஸோ நமக்கு இதுல A தெரியும் இல்லையா? A வந்து ஃபர்ஸ்ட். ஸோ இந்த சீக்வன்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்பர் 3 and difference நமக்கு தெரியும் 15 minus 3 is nothing but 12. ஓகே, ஸோ அப்போ an அப்படின்றது a plus n minus 1 into d 132. A54 அப்படி எழுதிடலாம் a 53d. ஓகே, ஸோ a ஓட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ 3 plus n minus 1 into d and 132, and difference also we know, so we can put 12 here and plus 3 plus 53d 53 into 12. Okay, so நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஸோ n minus 1 into 12 equal to 132 plus 3 plus 53 into, so நமக்கு 53 into 12 636. இந்த 3 இங்க வரும்போது minus 3. ஸோ இது நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நமக்கு பேலன்ஸ் நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா we will get 768. ஸோ n minus 1 into 12. ஸோ இப்போ இந்த 12 நம்ம என்ன பண்ண போறோம், இந்த சைட் கொண்டு வர போறோம். ஸோ 12 வந்து டிவிஷன்ல வரப்போகுது. ஸோ n minus 1 is equal to and 768 divided by 12. ஸோ நமக்கு 64 கிடைக்கும். ஓகே, ஸோ n வந்து 65 because this minus 1 will come here. So n is equal to 65. So 65th term of the AP is 132 more than its 54th term. Okay. அடுத்தது என்ன பார்க்குறோம்னா 2 APs of the same common difference. The difference between their 100 term is 100. முதல்ல இதை புரிஞ்சுக்கலாம். 2 AP, ஸோ 2 AP இருக்கு. இந்த 2 APயோட காமன் டிஃபரன்ஸ் சேம் தான். ஸோ நம்ம ஒரு AP வந்து AN எடுத்துக்கிறேன், இன்னொரு APயை AN டேஷ்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ AN ஓடது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இதோட 100th டேர்மோட டிஃபரன்ஸ், அதாவது A100ம் A-100ம் இதோட டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது அப்படின்னா 100 கொடுத்துருக்காங்க. The difference between their 100th term is 100. A என்றது ஒரு AP, AN dash என்றது இன்னொரு AP. ஓகே, இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் சேம், அதாவது காமன் டிஃபரன்ஸ் D வந்து சேம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் between their 1000th termனு கேக்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ இது நம்ம இதுல இருந்து சால்வ் பண்ணலாம். இதுல நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், A100 அப்படின்றது A plus 99D, A dash 100ன்றது A dash minus 99D. okay, which is equal to this plus this is 100. so இது நம்ம சால்வ் பண்ணா இந்த minus a plus 99d minus a dash minus 99d equal to 100. this plus and this minus get cancelled. so a minus a dash என்றது 100 ல வரும். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டின் என்னன்னா what is the difference between their 1000th term னு கேட்டிருக்காங்க. அப்போ a 1000 minus a dash 1000 என்ன அப்படின்றதுதான் கொஸ்டின். ஸோ A1000 அப்படின்றது எப்படி எழுதலாம், A plus 999D எழுதலாம். அதே மாதிரி இது எப்படி எழுதலாம், A dash plus 999D. இதை தான் நம்ம இப்போ சால்வ் பண்ணணும். ஸோ A minus A dash வரும், because this and minus this 999D என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு, A minus A dash. இந்த A minus A dash தான் ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 100ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 1000th டேர்மோட டிஃபரன்ஸ் எவ்வளோ, அதுவும் 100 தான். ஓகே, ஸோ தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோஸை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.